2005 கூற்று வினாக்கள்ல முதலாவது எதைலமைன் HNO2 உறுதியான ஈரசோனியம் உப்பு ஒன்றை தருவதில்லை. சரி, அதாவது எதைலமைன் என்றது CH3 CH2 NH2. இதுக்கு நீங்கள் HNO2 ஆய்வுக்கூடத்தில் இருக்காது. HNO2க்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துகின்ற சோதனை பொருள் என்னண்டா NaNO2 டயலூட் HCl. டயலூட் HCl. இதுக்கு NaNO2 டயலூட் HCl NaNO2 டயலூட் HCl அறை வெப்பநிலையில் சேர்த்தீங்கன்னா CH3 CH2 OH N2 வரும். அதே நேரம் இதுக்கு NaNO2 டயலூட் HCl நீங்கள் 0 தொடக்கம் 5 வெப்பநிலை வீச்சுக்குள்ள சேர்த்தீங்கள் என்றாலும் CH3 CH2 N triple bond N plus Cl minus என்பது வராது. இது உறுதியற்றது. அப்பவும் என்ன வருமெண்டா CH3 CH2OH N2 தான் வரும். அதே விளைவுதான். ஆனால் பென்சீன்ல NH2 கூட்டம் இருந்தா அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா அனலீன் என்று சொல்லுவோம். NH2 கூட்டம் இருந்தா NaNO2 டயலூட் HCl சேர்த்தீங்களா NaNO2 டயலூட் HCl 0 தொடக்கம் 5 வெப்பநிலையில சேர்த்தீங்களா என்ன வருமெண்டா N2 plus Cl minus என்று வரும். பென்சீன் டயசோடியம் குளோரைட் N2 plus Cl minus என்று வரும். பென்சீன் டயசோடியம் குளோரைட். ஆனால் இத NaNO2 டயலூட் HCl நார்மலாய் ரூம் டெம்பரேச்சர்ல சேர்த்தீங்களா பென்சீன்ல OH அதாவது ஃபீனோலும் N2 வரும். சரிதானே? இப்ப முதலாவது உயிர சோடியம் உப்பு ஒன்றை தருவதில்லை. அது கூற்று சரி. ஏனென்றா அலிபெட்டிக் ஈரசோனியம் உப்புகள் உறுதியற்றது. அதான் சரியான விளக்கம். அதுக்கு தருவதில்லை என்றதுக்கான விளக்கம் என்னென்றா அலிபெட்டிக் ஈரசோனியம் உப்புகள் உறுதியற்றது. HNO2 அரோமேட்டிக் அமைன்களுடன் மாத்திரம் தாக்க முடியும். பிள்ளை அலிபெட்டிக்கோடையும் தாக்க முடியும், அரோமேட்டிக்கோடையும் தாக்க முடியும். அரோமேட்டிக்கோட தாக்க முடியதான் ஏன்னா ஈரசோனியம் உப்பையும் விளைவாக தரக்கூடிய நிலைமை இருக்கு, பீனோலையும் விளைவாக தரக்கூடிய நிலைமை இருக்கு. 2 வேறுபட்ட நிபந்தனைகள்ல ஈரசோனியம் உப்பும் பீனோலும். ஆகவே HNO2 அரோமேட்டிக் அமைன்களுடன் மாத்திரம் தாக்க முடியும் என்று சொல்றது என்ன விளை. 52வது கேள்வி. தரப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் ஓரலகு நேரத்தில் பெறப்படும் விளைபொருளின் அளவை ஊக்கி ஒன்று அதிகரிக்கின்றது. ஊக்கி விளைவின் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனால் அலகு நேர விளைவை கூட்டும். அதான் தரப்பட்டதொரு நேரத்தில் பெறப்படுகின்ற விளைவின் அளவை கூட்டும். உதாரணமாக இப்ப ஒரு அமோனியா தயாரிக்கிறோம், ஏபர் முறையில அமோனியா தயாரிக்க ஒரு மணித்தியாலத்துல 10 லிட்டர் அமோனியா தான் பெறப்படுகுதுண்டா. ஆனா நீங்கள் ஊக்கிய சேர்த்தீங்களா அந்த 10 லிட்டரும் பெறப்படுறதுக்கான நேர அளவு ஒரு மணித்தியாலத்தை விட குறைவாக இருக்கும். ஆகவே விளைவின் அளவு மாறவில்லை, ஆனால் என்ன நடக்கு, விளைவு உருவாகிற காலப்பகுதி குறைஞ்சிருக்கு. அதனால தரப்பட்டது ஒரு நேரத்தில் பெறப்படுகின்ற விளைபொருளின் அளவை ஊக்கி ஒன்று அதிகரிக்க செய்கின்றது. தாக்கம் ஒன்றின் வெப்ப உளுரை மாற்றத்தை ஊக்கி ஒன்று மாற்றுகிறது. ஊக்கி ஒரு நாளும் டெல்டா H டெல்டா S டெல்டா G இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தாது. வெப்ப உளுரை மாற்றம், எந்திரப்பி மாற்றம், கிப்சின் சுயாதீன சக்தி மாற்றம் இதுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றா இவைகளை நாங்கள் என்னென்று பார்த்துனாங்கண்டா நிலை தொழிற்பாடுகள் என்று பார்த்திருப்போம். நிலை தொழிற்பாடு, நிலை மாறிகள் அல்லது நிலை தொழிற்பாடு என்று பார்த்திருப்போம். இது என்னதுல தங்கி இருக்குமெண்டா ஆரம்ப இறுதி நிலையில மட்டும்தான் தங்கி இருக்கு. ஊக்கிய ஜெயிக்கிறதால ஆரம்ப இறுதி நிலை மாறுறதே இல்லை, தாக்க பாதை தான் மாறும். அதால வெப்ப உள்ற மாற்றத்துல என்னையாது பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை நாங்கள் இப்படி ஒரு வரைவின் மூலம் காட்டலாம்.
இப்படி ஒரு வரைவின் மூலம் காட்டலாம். இது ஊக்கியற்ற நிலை. ஊக்கி உள்ள போது இப்படி வரும், ஒரு டொட்டெல்லாம் ஆடி. இது ஊக்கி உள்ள போது. இதுதான் டெல்டா எச். ஊக்கியை ஜெயிக்கிறதால தாக்கிகளின் விளைவுகளின் அழுத்த சக்தி மாறவில்லை. இந்த அழுத்த சக்தி எதிர் தாக்க ஆள் கூடும் வரை. அழுத்த சக்தி எதிர் தாக்க ஆள் கூடும் வரை. ஊக்கியை ஜெயிக்கிறதால தாக்கிகளின்டையோ விளைவுகளின்டையோ என்ன மாற இல்லை, அழுத்த சக்தி மாற இல்லை. அப்ப ஆரம்ப இறுதி நிலைகள்ல மாற்றம் இல்லை. அதால வெப்ப உலரையில மாற்றம் ஏற்படாது. ஆனா தாக்க பாதம் மட்டும்தான் மாறும். அப்ப தாக்கம் ஒன்றின் வெப்ப உலரை மாற்றத்தை ஊக்கி ஒன்று மாற்றுகிறது. அந்த கூற்று பிழை. CH4ம் CO2வும் பச்சையிட்டு வாயுக்களாகும். சரி, அதாவது பச்சையிட்டு வாயுக்கள் என்றா 2 நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேணும். ஒன்றோ எளிவையுங்கோ செங்கீழ் கதிர்களை உறிஞ்சும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். ஐஆர் கதிர்களை உறிஞ்சும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். ஐஆர் கதிர்களை உறிஞ்சும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். ஐஆர் கதிர்களை உறிஞ்சும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, வளிமண்டலத்தில் உறுதியாக நீண்ட காலம் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். வளிமண்டலத்தில் உறுதியாக நீண்ட காலம் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். வளிமண்டலத்தில் உறுதியாக நீண்ட காலம் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில பார்த்தால் நீராவி, CO2, CH4, N2O, குளோரோஃப்ளோரோகார்பன், ஹைட்ரோஃப்ளோரோகார்பன், ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோகார்பன், இதுகளெல்லாம் பச்சையிட்டு வாய்ப்பு. இதுகளெல்லாம். ஆனால் SO2, NO2, NO, CO இதுகள் ஒன்றுமே என்ன இல்லை, இவைகள் பச்சையிட்டு வாயுக்கள் அல்ல. ஆனால் இவர்கள் செங்கல் கதிர்களை உறிஞ்சுவார்கள், ஐஆர் கதிர்களை உறிஞ்சும். ஆனால் இது பச்சையிட்டு வாயுக்கள் இல்லை. இவ்வளவு இருந்தால் பச்சையிட்டு வாயுக்கள். ஆகவே முதலாவது CH4ம் இருக்கு, CO2ம் இருக்கு தானே. அப்ப அது சரி. பச்சையிட்டு வாயுக்கள் கார்பன் உள்ள சிறிய மூலக்கூறுகளை கொண்ட வாயுக்களாகும். அப்படி இல்லை, நைட்ரஜனை கொண்டாக்கள், ஆக்சிஜன் H2O இருக்கு, N2O இருக்கு. அப்ப அப்படித்தான் என்று சொல்ல முடியாது. ஆகவே முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழை. சரி, அடுத்தது 54வது கேள்வி. ஒரே மாதிரி தொடர்ந்து பேப்பர்ல வந்து கொண்டிருக்கு. 54வது கேள்வி. ஒரே வெப்பநிலையில் ஒரே வீதத்தில் நடைபெறும் இரு வெவ்வேறு தாக்கங்கள் ஒரே ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்க வேண்டும். இப்ப 2 தாக்கத்தை எடுப்போம். ஏயிலிருந்து பி வார தாக்கம், அதே மாதிரி பியிலிருந்து கியூ வார தாக்கம். 2 தாக்கங்களும் ஒரே வீதத்துல நடக்குதுண்டா ஈர்ப்பு சக்தி சமனாக இருக்கணும் என்று சொல்ல வரீனம். அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றா தாக்க வீதத்திலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணி தனிய ஈர்ப்பு சக்தி மட்டுமல்ல, தாக்கிகளின் செறிவு, வெப்பநிலை, தாக்கிகளின் பௌதிக நிலை, அமுக்கம், சரிதான? அப்படி பல்வேறுபட்ட காரணிகள். சூரிய ஒளி, ஒளி ரசாயன தாக்கங்களை சூரிய ஒளி ஊக்குவிக்கும். சோ அப்படி பல்வேறுபட்ட காரணிகள்ல தாக்க வீதம் தங்கி இருக்கு. அப்ப தனிய ஈர்ப்பு சக்தி சமனாக இருந்தால் தான் 2 தாக்க வீதங்கள் சமனாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த கூற்று தவறு. ஒரு தாக்கத்தின் வீதம் ஈர்ப்பு சக்திக்கு நேர் விகித சமம். நேர் விகித சமனம் இல்ல, நேர் மாறு விகித சமனம் இல்ல. ஈர்ப்பு சக்தி குறைவா இருந்தா தாக்க வீதம் கூடும். ஈர்ப்பு சக்தி கூடிய தாக்கத்தை விட ஈர்ப்பு சக்தி குறைந்த தாக்கத்துக்கு தாக்க வீதம் கூட. அதுக்காக நேர் விகித சமனாக வராது. அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. இப்ப A
அரோமா பி எனும் முதன்மை தாக்கத்தை கருதும். முதன்மை தாக்கத்தை கருதும். ஆர் சமன் கே இன்டு ஏ கேஸ் இந்த செறி. இந்த கேக்கு பதிலாக இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு, ஆர்னியஸ் ஈக்குவேஷன் என்று சொல்றோம். கே சமன் ஏ என்று போடுவார்கள், ஏ இன்டு இ டு த பவர் மைனஸ் இஏ ஓவர் ஆர்டி. சோ ஆர் சமன் ஏ இன்டு இ டு த பவர் மைனஸ் இஏ ஓவர் ஆர்டி இன்டு ஏ இந்த சரி. சரி, என்னன்னு போட்டு விடுறேன்னா இதுல ஏ இந்த சரி நாம இதுக்கு நான் உங்களுக்கு இதை படிப்பிக்க இப்படி படிப்பிச்சேன்னா ஆர் சமன் ஏக்கு பதிலாக பி செட் இ டு த பவர் மைனஸ் இஏ ஓவர் ஆர்டி இன்ட ஏ இந்த சரிவிന്റെ என்னாம பாருங்கோ. வெப்பநிலை கூடினா தாக்க வீதம் கூடும். அதுக்காக தனி வெப்பநிலைக்கு தாக்க வீதம் நேர் விகித சமனண்டோ நீர் மாறு விகித சமனண்டோ சொல்ல இயலாது. ஏனென்றா ஈன்ற பவரா தான் வருது, அடுக்காக வருது. அதே மாதிரி ஏவற் சக்தி குறைந்தா இந்த தாக்கத்துக்கு இந்த வீதம் கூடவாக இருக்கும். ஏவற் சக்தி குறைஞ்சா அதுக்கும் ஈட்டு தப்ப தான் வருது, அது அடுக்காத்தான் வருது. அப்ப ஏவற் சக்தியோ வெப்பநிலையோ நேர் விகித சமனாகவோ நேர் மாறு விகித சமனாகவோ அமையாது. அதே மாதிரி செறிவு கூட தாக்க வீதத்துக்கு நேர்வீத சமன் என்று சொல்லிடலாம். ஏனென்றா செறிவு கூட தாக்க வீதத்துக்கு நேர்வீத சமன் என்று சொல்லிடலாம். ஏனென்றா ഇതിന്റെ அடுக்கு பவர் உண்டாயிருந்தா தான் தாக்க வீதம் செறிவுக்கு நேர்வித சமன். என் சமன் உண்டாயிருந்தா தாக்க வீதம் செறிவுக்கு நேர்வித சமனாக இருக்கும். சொன்னவளங்க தானே. அப்ப என்ன பற்றி தெரியாமல் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது அப்ப ஒரு தாக்கத்தின் வீதம் ஏவற் சக்திக்கு நேர் விகித சமனாகும் என்று சொல்றது பிழை. நேர் விகித சமனோ நேர் மாறு விகித சமனோ இல்லை. அப்ப சில இடங்கள்ல பேப்பர் செய்ய இப்படி செய்து விட்டு வேணும். என்ன நேர் விகித சமன் இல்லை, நேர் மாறு விகித சமன் ரெண்டுமே பிழை. நேர் விகித சமனாயும் பெறாது, நேர் மாறு விகித சமனாகவும் பெறாது. 55வது கேள்வி. 55வது கேள்வி. ஒளியியல் தாக்கமுடைய 2-பியூட்டனோல் CH3 CHOH CH2 CH, இது 2-பியூட்டனோல். அமில KMnO4 தாக்கத்தில் இருந்து 8+ KMnO4 உடனான தாக்கத்தில் இருந்து CH3 C டபுள் பாண்டோ CH2 CH3 வேணும். இந்த விளைபொருள் ஒளியியல் தாக்கம் உடையது அன்று. சரி, ஏனென்றா இது சமச்சீரற்ற மூலம், சமச்சீரற்ற காபனை கொண்டிருக்கும். இதுல என்ன இல்ல, சமச்சீரற்ற காபன் இல்ல. ஆகவே ஒளியியல் தாக்கம் உடையது அன்று. சரியில்லையா? அப்ப பாருங்க, இது ஒளியியல் தாக்கம் உடையது அன்று. ஒளியியல் தாக்கத்தை காட்டணும்டா சமச்சீரற்ற காபனை கொண்டிருக்க வேணும். சமச்சீரற்ற காபன் என்ன, ஒரு காபனுக்கு இணைக்கப்பட்ட 4 கூட்டங்கள் வேறு வேறையா இருக்கும். இங்க பாருங்க, இதுல 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 வேறையாக இருக்கு. ஆகவே இது சமச்சீரற்ற காபனை கொண்டிருக்கு. அமில KMnO4 கேட்க வார பியூட்டனோல் சமச்சீரற்ற காபனை கொண்டிருக்கவில்லை. ஆகவே ஒளியியல் தாக்கத்தை காட்டாது. இப்ப முதலாவது கூற்று ஒளியியல் தாக்கம் உடையதன்றது சரி. சேதன விளைபொருள் ஒரு ரசீம் கலவையாகும். இதுல ரசீம் என்று எழுதி கிடக்கு, சரியான இது ரசமிக் கலவை. ரசமிக் கலவை என்பது என்னண்டா, உங்களுக்கு தெரியும், சமச்சீரற்ற மூலக்கூறும் அதன் ஆடி பிம்பத்தையும் எதிருருக்கள் என்று சொல்லுவோம். இங்கிலீஷில் இனன்சியோமஸ் என்று சொல்லுவார்கள். எதிருருக்கள் இனன்சியோமஸ். இப்ப எதிருருக்கள் என்று கதைக்கிற வழக்கம் தான் இருந்தது, இருக்குது. இப்ப முந்தைய எப்படி கதைக்கிறவை என்றால், இந்த சமச்சீரற்ற மூலக்கூறையும் ஆடி பிம்பத்தையும் என்னென்று சொல்லுவீங்கன்னா D,L சமபூதியங்கள். இந்த D,L சமபூதியங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்னண்டா, D சமபகுதியம் தளமுனைவாக்கப்பட்ட ஒளியின் அதிர்வு தளத்தை ரைட் ஹேண்ட் சைட் திருப்பும். L சமபகுதியம் லெப்ட் ஹேண்ட் சைட் திருப்பும்.
இந்த மூலக்கூறை எடுத்தால் இருந்த டி சமபகுதியம் தளமுனைவாக்கப்பட்ட ஒளியின் அதிர்வு தளத்தை 30 பாகை வலஞ்சுழியாக சுழற்றுமாக இருந்தால், அதாவது பிளேன் போலரைஸ் லைட்டை 30 பாகை டிகிரியில திசை திருப்பமாக இருந்தால் எல் சமபகுதியம் என்ன செய்யும்னா லெப்ட் ஹேண்ட் சைட் 30 பாகை திருப்பும். சரிதானே? இந்த டிஐயும் இல்லையும் தான் எதிர்ருக்கள் என்று சொல்லுவோம். டியின் ஆடி பிம்பம் தான் எல். எல் சமபகுதியங்களை 1:1 என்ற விகிதத்தில கொண்டிருக்கின்ற கலவையைத்தான் ரசமிக் கலவை என்று சொல்லுவோம். ரசமிக் கலவை என்னையாது தளமுனைவாக்கப்பட்ட ஒளியின் அதிர்வு தளத்தை திசை திருப்பாது, அதாவது அதிர்வு தளத்தை மாற்றாது. ஏனென்றா அதுல இருக்கிற டி சமபகுதியம் 30 பாகை வலஞ்சுழியாக சுழற்ற வலிக்கிடும் பொழுதோ எல் சமபகுதியம் இடஞ்சுழியாக 30 பாகை சுழற்ற வலிக்கிடும். ஆகவே 2 சுழற்சிகளும் எதிரெதிர் சுழற்சிகள் 2 ஒன்றை ஒன்று சமப்படுத்தும். அதால தளமுனைவாக்கப்பட்ட ஒளியின் அதிர்வு தளம் மாறாது. சேதன விளைபொருள் ஒரு ரசீம் கலவையாகும். பிழை. அடுத்தது 56வது கேள்வி. நீரில் கரைந்த Cl2 வாயுவை கொதிக்க வைப்பதன் மூலம் அகற்றலாம். Cl2 gas H2O liquid. Cl2 equals சகவெப்பம், அதாவது வாயுக்கள் நீரில் கரைகிற தாக்கம் புரோபத்துக்குரியது மீளுந்தாக்கம். ஒரு வாயுக்கள் நீரில் கரைகிற தாக்கம் Cl2 மட்டுமல்ல இல்ல, CO2 gas H2O liquid. CO2 equals சகவெப்பம், அதாவது வாயுக்கள் நீர்ல கரைகிற தாக்கம் புரோபத்துக்குரியதும் மீளும் தாக்கம். ஆகவே வெப்பநிலையை குறைத்தால் சமநிலை முன்னோக்கி நகரும். அதால நீர்ல வாயுக்களின் கரைதனம் கூடும். வெப்பம் ஏற்றி விட்டீங்கன்னா, கொதிக்க வச்சீங்கன்னா சமநிலை பின்னோக்கி நகரும். ஆகவே Cl2 equals எல்லாம் Cl2 கேஸா போயிடும். ஆகவே நீரில் கரைந்த Cl2 வாயுவை கொதிக்க வைப்பதன் மூலம் அகற்றலாம் என்றது சரி. நீரில் குளோரினுடைய கரைதல் புரோபத்துக்குரியதும் மீளும் தாக்கமாகும். சரி சரி, தகுந்த விளக்கம். சூடாக்கும் போது செப்பு சல்பேட் .5H2O நிறமற்றதாகின்றது. சரி, முதல் நீரேறிய செப்பு சல்பேட் நீலம், நீரற்ற செப்பு சல்பேட் வெள்ளை. நீராற்றலின் போது Cu2+ அயன் Cu+ அயனாக தாழ்த்தப்படுகிறது. பிழை. Cu2+ இந்த ஆக்சிஜன் மாறாது. அதுல இருக்கிற .5H2O மட்டும்தான் இல்லாம போகும். 58வது கேள்வி. ICl4- அயன் நான்முகியாகும். ICl4- வெஸ்பர் நோட்டேஷன் எழுதுவோம். அப்படி வேறு ICl4- ICl4- AX4. அயனியின் வல்வளவூட்டல் 7 மைனஸ் அண்டா கொண்ட கூட்டுங்க 8. 8ல 4 குளோரினுக்கு 4 போயிடும், மிச்சம் 4 பேர். அப்ப AX4E2. இதுல எத்தனை வெஸ்பர் ஜோடிகள் இருக்கண்டா 4 2 6. 6 வெஸ்பர் ஜோடிகள் இருந்தால் இலத்திரன் ஜோடி கேத்திர கணித வடிவம் எண்முகி. வெஸ்பர் ஜோடிகளை தள்ளுகை அலகுகள் என்று சொல்லுவார்கள். அப்ப எத்தனை தள்ளுகை அலகுகள்? 6 தள்ளுகை அலகுகள். ICl4- அயன் நான்முகி என்றது கூட 6 வெஸ்பர் ஜோடிகள் இருந்தா இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் எண்முகி என்று தெரியும் உங்களுக்கு. சோ அதுல 2 தனிச்சோடி இருந்தா வடிவம் தளச்சதுரம். ICl4- அயடின் அணுவை சுற்றி 4 தள்ளுகை அலகுகள் உண்டு. பிழை. 6 தள்ளுகை அலகுகள் உண்டு. அதாவது வெஸ்பர் ஜோடிகளைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? தள்ளுகை அலகுகள் என்று சொல்லுவோம். ஆகவே 6 தள்ளுகை அலகுகள் உண்டு. சரிதானே? ரைட். 59வது கேள்வி. NH4+ அயனின் ஒரு NH பிணைப்பின் இயல்புகள் மற்ற 3
NH பிணைப்புகளின் இயல்புகளில் இருந்து வேறுபட்டவை. பிள்ளை NH4+ அயனை பாருங்க. NH4+ அயன் எப்படி உருவாகுது பார்ப்போம். NH3 நைட்ரஜன்ல தனிச்சோடி இருக்கு. இந்த தனிச்சோடியில தரனே H+ கொடுக்கும் ஈரல் பிணைப்பால. கொடுத்தா பிறகு எப்படி இதை காட்டலாம்டா, இப்படி அம்புக்குறி போட்டும் காட்டலாம். இந்த முறையிலையும் அப்படி காட்டலாம். இன்னும் ஒரு முறை இருக்கு. வழங்கின அளவுக்கு பிளஸ் ஐட்டம் போடுங்கோ, வாங்கின அளவுக்கு மைனஸ் ஐட்டம் போடுங்கோ. அம்புக்குறி போடாமல் கோடை போடுங்க. அம்புக்குறி போடாம கோடு போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு. இப்ப எல்லா NH பிணைப்புகளும் ஒரே மாதிரி தான். பிறகு இது ஈதல் பிணைப்பு, இது பங்கட்டு வெள்ள பிணைப்பு என்று சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அதை வித்தியாசப்படுத்த முடியாது. அதாவது NH4+ உள்ள 4 NH பிணைப்புகளும் எப்படியானவை? சர்வ சமனானவை. அப்ப NH4+ அயனில் உள்ள ஒரு NH பிணைப்பின் இயல்புகள் மற்ற 3 NH பிணைப்புகளின் இயல்புகளில் இருந்து வேறுபட்டவை என்று சொல்றது தவறானது. அதாவது பிணைப்புகள் உருவாகிற விதத்துல மட்டும்தான் இதுல நாங்கள் ஈதல் பிணைப்பட்ட கதைக்கலாம். NH4+ என்று ஒட்டுமொத்தமா பாக்க இதுல இருக்கிற 4 NH பிணைப்புகளும் எப்படி இருக்குமென்றா சமனாக இருக்கும். NH4+ அயனில் உள்ள ஒரு NH பிணைப்பை ஈரல் பிணைப்பாக இனங்காணலாம், இனங்காண முடியாது. அப்படி அதுக்கு அதாவது இதுண்ட பிணைப்பு பிரிகை சக்தி, இது 3 பிணைப்பு பிரிகை சக்தி, இதுகள் எல்லாம் ஒன்றில் இருந்து ஒன்று வித்தியாசமா இருக்கா? எல்லாத்துக்கும் NH பிணைப்பு பிரிகை சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இனங்காண முடியாது. நீங்க வேணுமெண்டா கொள்ளலாம். இப்படி ஏனென்றா நைட்ரஜன்ல இலத்திலே எழுதினீங்களா 1s2 2s2 2p3 வலுவளவோட பாருங்க. 2s2 2p3 வலுவளவோட்டுல 3 தனி இலத்திரங்கள் இருக்கு. வலுவளவோட்டுல 3 தனி இலத்திரங்கள் இருக்கு. அதால நைட்ரஜன் 3 பங்கட்டு வேலை பிணைப்பைத்தான் உருவாகும். அப்ப 4வது பிணைப்பு ஒன்று வர வேணுமாக இருந்தால் அது ஈதல் பிணைப்பா தான் இருக்கலாம் என்று சொல்லலாமே ஒழிய இனங்காண்ற அளவுக்கு பரிசோதனை தரவுகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் 4 NH பிணைப்புகளும் சர்வசமனானவை. ஆகவே 2வது கூற்று இனங்காணலாம் என்று சொன்னபடியா பிழை. அடுத்தது, நொதியின் மூலம் குளுக்கோசு நொதித்தலின் போது குளுக்கோஸ் மூலக்கூறின் சில கார்பன் அணுக்கள் ஒட்சியேற்றப்படும், அதேவேளை ஏனையவை தாழ்த்தப்படும். குளுக்கோஸ் நொதித்தால் என்ன விளை வரும் என்று பார்ப்போம். C6H12O6 நொதித்தால் எதனோலும் C2H5OH CO2. குளுக்கோஸிന്റെ கட்டமைப்பு C double bond H CHOH 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 CH2OH. இதுதான் குளுக்கோஸிന്റെ கட்டமைப்பு. இதுல தனித்தனியா ஒட்சியேட்டா பார்க்கணும். ஒட்சனுக்கு -2, ஹைட்ரஜனுக்கு +1. இப்ப -1 மிச்சம், -2 +1. அப்ப இதுக்கு +1. இதுல ஒட்சனுக்கு -2, ஹைட்ரஜனுக்கு +1, இதுக்கும் +1. அப்ப கார்பனுக்கு 0 வரும். இதுக்கும் 0, இதுக்கும் 0, இதுக்கும் 0. இதுல நீ இவ்வளத்தையும் செப்பரேட்டா பார்க்கணும். ஹைட்ரஜன் 3க்கும் +3, ஒட்சனுக்கு -2, அப்ப கார்பனுக்கு -. இதுதான் குளுக்கோஸ்ல கார்பன் ஒட்சியேட்டர். C2H5OH CH3 CH2OH செப்பரேட்டா பாருங்க. இதுல கார்பன் ஒட்சியேட்டர் -3. இங்க ஹைட்ரஜன் 3க்கும் +3, ஒட்சிஜனுக்கு -2, அப்ப கார்பனுக்கு -1. CO2ல கார்பனுக்கு +4. சோ கட்டாயம் என்ன நடக்குது? ஒரு தரம் +4ல இல்ல, +4க்கு ஒட்சியேற்றப்படுது. இது -3க்கு வருது, அப்ப தாழ்த்தப்படுது. சில கார்பன் அணுக்கள் ஒட்சியேற்றப்படுது, சிலர்கள் தாழ்த்தப்படுது. குளுக்கோசு நொதித்தலின் போது பெறப்படும் இரசாயன விளைபொருட்கள் CO2வும் எதனோலும் ஆகும். அதை பார்க்கவே தெரியுது, அதுல இருந்தே விளங்குது. CO2 வருதுனாலே அதுல ஒட்சியேட்டன் +4 இருக்குது. அப்ப சரி தகுந்த விளக்கம்.
நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 57வது கேள்விக்கு முந்தைய 2 விட கொடுத்தவ பிள்ளைகள் சூடாக்கும் போது செப்பு சல்பேட் டாட் 5H2 நிறமற்றதாகிறன்றதுக்கு ஒரு விட ஏனெண்டா செப்பு சல்பேட் டாட் 5H2 மென்னீளம் வெப்பமேற்றினா என்ன வரும்? வெள்ளை நிற திண்மம் வரும். இப்ப நிறம் இல்லாம போயில்ல தானே, வெள்ளை நிறம் வருது தானே. அப்ப அதால அப்படி ஒரு விடையும் கொடுத்தவ. ரெண்டுமே பிழையண்டு. 5வது விடையும் கொடுக்கப்பட்டது. சரிதானே? அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி வைங்கோ. ஆனா உண்மையா பரிசோதனை ரீதியா அவதானிச்சா மென்னீல நிறம் என்னவா மாறும்? வெள்ளை நிறமாக மாறும். சரிதானே? அப்ப நிறம் நீங்கும் என்று சொல்றதை விட நீல நிறம் வெள்ளை நிறமாக மாறும். 5வது விட கூட பொருத்தம். சரி, இப்ப நாங்கள் அடுத்த கிளாஸ்ல 2006 2006 ஆண்டு கூட்டுக்கேள்வி பார்ப்போம். அது நாளைய வகுப்புல நடைபெறும். நாளைக்கு மார்னிங்.